தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்வடைகிறது. இதையொட்டி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை நமது திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரன் கேட்கலாம். மகேஸ்வரன், இந்த கடைசி 48 மணி நேரம் அரசியல்வாதிகளுக்கு கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொம்ப ஒரு 48 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட வெற்றி வாய்ப்புங்கிறத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தும்னே சொல்லப்படுது. என்னென்ன வடிவங்கள்ல பிரச்சாரங்கிறது திருச்சியில் நடந்துகிட்டு இருக்கு? மக்களவை தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்வடைய இருக்கிறது. இந்த 48 மணி நேரத்தில் அரசியல் கட்சியினர் தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய மொழியில் இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. மகேஷ், திருச்சியை பொறுத்தவரை இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம்ங்கிறது என்ன வடிவத்தை பெற்றிருக்கிறது? எந்தெந்த வடிவங்கள்லாம் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய பொதுத் தேர்தல் 7 கட்டமாக நடத்தப்படுகிறது. ஏற்கனவே முதல் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இரண்டாம் கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகள், புதுச்சேரியில் இருக்கிற ஒரு தொகுதியான 40 தொகுதிகளுக்கும் வருகிற 18ஆம் தேதி வாக்குப்பதிவாக நடைபெற இருக்கிறது. இதற்காக தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையோடு நிறைவு பெறுகிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் காலங்களில் சொல்வது போல சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொல்லலாம். நாம் தற்பொழுது திருச்சி மத்திய பேருந்து அருகிலே மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசனுடைய பிரச்சாரத்திற்காக நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே இந்த பகுதியிலே மத்திய பேருந்து அருகில் இருக்கிற இந்த பகுதியிலே மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தன்னுடைய பிரச்சாரத்தை இந்திய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். தொடர்ந்து திருவரங்கம், மணப்பாறை, கரூர் மக்களவை தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இதே நேரத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலத்தில் தற்போது தங்கியிருக்கிறார். இன்று மாலை ஈரோடு மற்றும் திருப்பூர் பகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். திமுகவினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது சென்னையிலே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதுபோல ஒவ்வொரு கட்சி தலைவர்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சென்னையிலே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காஞ்சிபுரம் மற்றும் தென்சென்னை பகுதியில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தென்காசி பகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அதுபோல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் தஞ்சை மற்றும் நாகை தொகுதிகளிலே தன்னுடைய பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தலைவர்களும், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய மகன் போட்டியிடுகிற தேனி பகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். வேட்பாளர்கள் விடுபட்ட பகுதிகளுக்கெல்லாம் மீண்டும் 2வது முறையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பல வேட்பாளர்கள் விடுபட்ட பகுதிகளெல்லாம் கணக்கிட்டு அந்த பகுதிகளுக்கு மீண்டும் தங்களுடைய பிரச்சாரத்தை மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்களும் அனைத்து கட்சியினுடைய திருச்சியை பொறுத்தவரை 24 வேட்பாளர்கள் சுயேட்சையில் உட்பட களத்தில் இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவுடைய வேட்பாளராக இளங்கோவன் களத்தில் இருக்கிறார். திமுக கூட்டணி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் இங்கே திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் திருச்சியினுடைய மேயர் சாருபாலா தொண்டைமான் போட்டியிருக்கிறார். மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளராக ஆனந்தராஜா இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக வினோத் என்பவர் போட்டியிடுகிறார். சுயேட்சையாக கார்த்தி, சுப்பிரமணியன், கணேஷ் உள்ளிட்ட மொத்தம் 24 வேட்பாளர்கள் இங்கே களத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க நாளை மாலையோடு பிரச்சாரம் நிறைவு பெற இருக்கிற சூழலிலே அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் அனைத்து வேட்பாளர்களும் மிக தீவிரமாக இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சியிலே இன்னும் சற்று நேரத்திலே மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், உலக நாயகன் என்ற ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுகிற கமலஹாசன் திருச்சியிலே பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். மகேஸ்வரன், இன்னும் நாளை மாலையுடன் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை என்பது நிறைவடைய இருக்கிறது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை நாளை மாலை வரை தான், கிட்டத்தட்ட 40 மணி நேரத்திற்கும் குறைவான அந்த நேரங்கள் தான் மிக முக்கியமான நேரமாக பார்க்கப்படுகிறது. கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன வகையான பிரச்சாரத்தை செய்ய போறாங்கன்றத விரிவாகவே பட்டியலிட்டீங்க. நன்றி மகேஷ்.